ஆகாத கிரகம் எப்பொழுதும் நன்மையை செய்யும். பொதுவா ஜோதிடத்துல ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு கிரகம் முழு அவயோகியாக வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த முழு அவயோக கிரகம் தசை நடத்த போதோ இல்ல புத்தி நடத்த போதுன்னா அந்த ஜாதகரை சிரமத்திற்குள்ளாக்கும். அவருக்கு என்னதான் அறிவு, திறமை, வியூகங்கள் தெரிந்திருந்தாலும் சமூகத்தில் அவரால் வெற்றி பெற முடியாத சூழலை கொடுக்கும்ன்றதுதான் ஜோதிடத்தின் விதி. ஆனா அப்படி ஒவ்வொரு லக்னங்களுக்குமே ஆகாத தசை ஒரு தசை வருதுன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஆகாத கிரகமா இருப்பாரு, 20 வருஷம் நடக்கும். சனி ஆகாத கிரகமா இருக்காரு, 19 வருஷம் தசையா இருக்கும். புதன் ஆகாத கிரகமா இருப்பாரு, 17 வருஷம். இந்த மாதிரி பெரும் தசைகள்லாம் ஒரு ஜாதகர் சந்திக்க கூடும். அப்ப அந்த ஜாதகர் அந்த முழு மகாதசையிலும் கஷ்டங்களை தான் அனுபவிப்பாருன்னா அதுவும் கிடையாது. அதுலதான் ஒரு விதிவிலக்கு. ஆகாத கிரகம் எப்படி இருந்தால் நன்மை அப்படின்ற விதி ஒண்ணு இருக்கு. இந்த விதியில உங்க ஜாதகம் இருந்துட்டா இந்த ஆகாத கிரகம் உங்க வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுக்கும், பெரும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், பூர்வீகத்தை விட்டு வெளியிடம் சென்று கௌரவ பெயர் புகழ் அமைவுகளை கொடுக்கும். அந்த வகையில முதல்ல ஆகாத கிரகம்லாம் யாரா வர்றது? மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா புதன் பகவான் தான் ஆகாத கிரகம், 3, 6க்கு அதிபதி. ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா 8, 11க்கு அதிபதியான குரு தான் ஆகாத கிரகம். அதுபோல மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 6, 11க்கு அதிபதியான செவ்வாய் ஆகாத கிரகம். கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு 7, 8க்கு அதிபதி சனி ஆகாத கிரகம். சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு 7ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் ஆகாத கிரகம். அதுபோல கன்னியை பொறுத்தவரை 3, 8க்கு அதிபதியான செவ்வாய் ஆகாத கிரகம். அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா 3, 6க்கு அதிபதியான குரு ஆகாத கிரகம். விருச்சக லக்னத்தில் பிறந்தவருக்கு 8, 11க்கு அதிபதியான புதன் ஆகாத கிரகம். தனுஷில் பிறந்தவருக்கு 6, 11க்கு அதிபதியான சுக்கிரன் ஆகாத கிரகம். மகரத்திற்கு 8க்கு அதிபதியான சிம்மன் ஆகாத கிரகம், சிம்மம் சூரியன் ஆகாத கிரகம். அதுபோல கடக லக்னத்திற்கு அதாவது கும்ப லக்னத்தில் பிறந்தவருக்கு சந்திரன் ஆகாத கிரகம், 6க்கு அதிபதி. மீனத்திற்கு 3, 8க்கு அதிபதியான சுக்கிரன் ஆகாத கிரகம். இதெல்லாம் ஒவ்வொரு லக்னமா பார்த்தோம். இந்த கிரகம் தான் ஆகாத கிரகமா வரையறுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த கிரகத்தோட திசை வரப்போது ஜாதகர் என்ன பண்ண முடியும்? கஷ்டத்தை அனுபவிக்கணுமா? எப்பொழுதும் இந்த ஆகாத கிரகங்கள் லக்னத்திற்கு 5, 9ஆம் அதிபதியோடு, 5ஆம் அதிபதி அல்லது 9ஆம் அதிபதியோடு இணைந்து அந்த இடத்துல 5, 9ஆம் அதிபதி வலுவா இருக்கிறாங்களோ அந்த இடத்தில் ஸ்தானபலம் 5, 9க்கு நிகழுதுன்னா இப்பொழுது இந்த ஆகாத கிரகம் பெருவெற்றியை கொடுக்கும். பூர்வீகத்தை விட்டு வெளியிடத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், கௌரவ பெயர் புகழை கொடுக்கும், திடீர் வளர்ச்சியை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப இந்த ஆகாத கிரகங்கள் 5, 9ஆம் அதிபதியோடு ஸ்தானபலம் குறைந்து இணைந்தோ பார்வை பெற்றோர் தான் கண்டிப்பா ஆகாத கிரகம் பெரும் வெற்றியை கொடுத்துடும். அது போலத்தான் இந்த கிரகங்களுடைய திசை வரும்பொழுது யோக பலன் இருக்கும். இதுவே ஆகாத கிரகம் தனித்து வலுக்கிறது, தனித்து வலுத்திற்கு திசை நடத்த போதுன்னா அப்பொழுது கண்டிப்பாக ஜாதகருக்கு ஸ்ட்ரகிளை கொடுக்கும். எத்தனை செல்வந்தருக்கு மகன் மகளாக பிறந்தாலும் சிரமங்களை இந்த காலத்தில் சந்திக்கணும். அறிவிற்கேற்ற செயல்திறன் இருக்காதுன்றத உறுதிப்படுத்துறோம்.